ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சீதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீலாக் தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து பொங்கல் லீவுக்கு மணிமுத்தாறுன்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து. திருநெல்வேலியிலேருந்து கல்லிடைக்குறிச்சின்ற ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மணிமுத்தாறுன்ற இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மணிமுத்தாறு அணை, அப்புறம் இங்கே ஃபால்ஸ் இருக்குது, மணிமுத்தாறு ஆறு இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த கிராமத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. திருநெல்வேலி சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். மற்ற ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இதை பற்றி தெரியாத விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான கிராமங்க. அதாவது சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு அமைதியான எனக்கு இடம் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. எனி டைமும் காரு, ஃபேக்ட்ரி சவுண்டு இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது நம்ம அங்கே போய் வாழணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தாங்க இன்றைக்கி நான் போயிட்டுருக்கிறேன். மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டுருக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி நான் பைக்கில் போயிட்டுருக்கையில் இந்த வீடியோ எடுத்தேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பாபநாசம் போகிற பஸ்ஸை பிடிச்சி மணிமுத்தாறுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். மணிமுத்தாறு ரீச் ஆகிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே வந்து சூப்பரான ஒரு கிராமங்க. ஒரு அமைதியான ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மணிமுத்தாறுக்கு வாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்போ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான சூழல் இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஏன்னா பொங்கலுக்கு மறுநாள் பார்த்திங்களா, யூஸ்வலாக பொங்கல் லீவில் எல்லோரும் எங்கே போகலான்னு ஒரு பிளான் இருக்கும். இந்த வருஷம் நான் பிளான் பண்ணது மணிமுத்தாறு. எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் மணிமுத்தாறு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே நடந்து போகலாமா இல்லை ஆட்டோ பிடிச்சி போகலாமான்னு. பாருங்கள், ஆலமரம் பார்க்கல நம்ம சின்ன பிள்ளையில் அந்த விழுதை பிடிச்சி விளையாண்டுருப்போம். பசங்களாம் விளாண்டுட்ருக்காங்க. மலையை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு. அதாவது உங்கள் மைண்டு வந்து அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் மைண்டு எவ்வளோ ஒரு அமைதி அடையுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பஸ்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் போகலாம். இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் போகலாம். எவ்வளோ பச்சை பசேன்னு பசுமையான புல்வெளிகள், மலைகள், மரங்கள். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். மணிமுத்தாறை நெருங்கியாச்சு, உள்ளே வந்துட்டோம். எல்லோரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் ஃபால்ஸுக்கு போக முடியல. ஏன்னா அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மணிமுத்தாறு ஆறை பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து ஆறை பார்க்க போகிற இடம். வழியில் எல்லாமே மக்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லீவுன்றதுனால குழந்தைங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரிலாக்ஸாக நடந்துகிட்டே போகலாங்க. உங்களுக்கு வந்து நடக்கிறது வழியே தெரியாது. விச் மீன்ஸ் கால் வலி தெரியாது. நீங்கள் அந்த பச்சை பசுமையான புல்வெளிகள், மரங்கள், மலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிலாக்ஸாக நடந்து போகலாம்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டியாவது வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பேசிகிட்டே வீடியோ எடுத்ததுனால என்னால் சரியாக கவனிக்க முடியல, மன்னிச்சிக்கோங்க. சொர்க்கங்க. இவ்வளவோ காசு கொடுத்து ஊட்டி கொடைக்கானல்னு போகிறவங்க இந்த கிராமத்துக்கு வந்து பாருங்கள். கல்லிடைக்குறிச்சியிலேருந்து மாஞ்சோலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 20 கிலோமீட்டர். இதுக்கு மேலே தான் இருக்குது, மணிமுத்தாருக்கு மேலே. அதாவது நாங்கள் போன அன்றைக்கி அந்த மலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருந்துச்சு. என்னால் நான் மேலே போய் காட்டுறேன் பாருங்கள், வீடியோவே என்னால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு பனி இருந்துச்சு. நான் போனது மத்தியானம் 1 மணிக்கு இத்தனைக்கும். இங்கே மேலே ஒரு டாப்பில் பாருங்கள், பாறை மேலே ஏறி இந்த வியூவை நீங்கள் அழகாக ரசிக்கலாம். இதுக்கு போட்டிருக்காங்க. படியில் ஏறி நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அம்பை கல்லிடை ஏரியாவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் நான் போகலை, ஆனால் நான் உங்களுக்கு அதை காட்டியிருப்பேன் பாருங்கள் வீடியோவில். மேலே டாப் தெரியுதா, அதில் பசங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த போட்டிருக்காங்களா, இதில் ஏறி நம்ம அந்த டாப்பில் போய் ஏறி அழகாக இயற்கையை ரசிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு அந்த சைடு ஆறு இருக்குது, பட் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைங்க. இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் குளிக்கணும். மணிமுத்தாரோட பெருங்கால் மதகுக்கு போகிற வழி இதுதான். வழிநெடுகிலும் பானிபூரி, பனங்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலௌடு. இங்கே நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. பெருங்கால் மதகு. போகிற பாதை கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போகணும், காட்டு பாதை இல்லையா. தண்ணி அவ்வளோ ஒரு பியூராக இருந்துச்சுங்க. ஆழம் அவ்வளோவா இருக்காது, அதனால் புதுசாக வரவங்க தைரியமாக இறங்கி குளிக்கலாம். எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதுதாங்க மணிமுத்தாறு அணைக்கட்டு.
எவ்வளோ நச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஏரியாவே சும்மா குழு குழுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். ஃபைனலாக வி ரீச்டு மணிமுத்தாறு அணைக்கட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வரணும். வந்து இந்த இயற்கையோடு நீங்கள் ஐக்கியமாகணும். அது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது இந்த மணிமுத்தாரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.